ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் 2024ல தரமான கம்பேக் கொடுத்த ஒரு 4 ஆக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்பர் 4ல இருக்கிறது ஆக்டர் கார்த்தி தான். இவருக்கு போன வருஷம் வந்த ஜப்பான் மூவி பெரிய அளவுல நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குச்சு. ஆனா இவருக்கு இந்த வருஷம் வந்த மெய்யழகன் மூவி பாக்ஸ் ஆபீஸ்லயுமே 50 கோடி மேல வசூல் பண்ணுச்சு. 90% பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்குச்சு. நம்பர் 3ல இருக்கிறது விஜய் சேதுபதி தான். இவருக்கு லாஸ்டா 2018ல வந்த 96 மூவி தான் ஒரு நல்ல மூவியா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சோலோ ஹீரோவா நடிச்சு வந்த எல்லா படமே எதிர்பார்த்த அளவு போல. ஆனா 2024ல வந்த மகாராஜா படம் மூலமா தரமான கம்பேக் கொடுத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்கிறது தனுஷ் தான். இவருக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்த கேப்டன் மில்லர் மூவி பாக்ஸ் ஆபீஸ்ல காப்பாத்தி கொடுத்தாலுமே ஆடியன்ஸ்ல இருந்து மோசமான ரிவ்யூ தான் அதிகமா வாங்குச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிச்சு வந்த ராயன் மூவி நல்ல கம்பேக் மூவியா அமைஞ்சிருக்கு. அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது சிவகார்த்திகேயன் தான். இவருக்கு போன வருஷம் தீபாவளிக்கு வந்த பிரின்ஸ் படம் எஸ்கே ஓட கெரியர்லயே இது ஒரு மோசமான படமா அமைஞ்சிச்சு. ஆனா அதே 2024ஓட தீபாவளிக்கு கம்பேக்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு எல்லாருக்கும் அமரன் மூலமா காமிச்சாரு.